அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ரமலானுக்கு செய்கிற மாதிரி இஃப்தார் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு வச்சு ஒரு நக்கெட்ஸ் ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்கிறதுக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நான் பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துருந்தேன். அதை நல்லா வேக வச்சுட்டு அதனுடைய தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிடுறேன். இந்த அளவுக்கு மசிச்சதுக்கப்புறம் ஒரு 2 பிரெட் எடுத்துருக்கேன். நான் வந்து கோதுமை பிரெட் வந்து எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸஸாக நான் பிச்சு இதோட சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டு இதோட ஒரு நார்மல் சைஸ் பல்லாரி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிடுறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதோட போட்டுட்டு இது கூடவே கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலாங்கிறது பட்டை, ஏலக்காய், கிராம்பு 3த்தையும் தான் திரிச்சு வச்சுருக்கேன். இது கூடவே மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், வத்தப்பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன நீங்கள் வத்தப்பொடியை வந்து கூட சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் பிசைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து சேர்க்கலை. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கிடுறேன். நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து எல்லாமே ஒன்றா நல்லா சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸை வந்து நம்ம தேவையான மாதிரி நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கொயரோ இல்லைனா ரெக்டாங்கிளோ இல்லைனா சர்க்கிளோ எந்த ஷேப்புக்கு வேணாலும் நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு வந்து இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கிடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா அழகான ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிடுறேன். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிடுறேன். ரெண்டுத்தையும் ஒன் டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக வந்து கலந்து விட்டுக்கணும். இதனுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். கட்டியாக பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூடவே சேர்த்து நான் பிரெட் க்ரம்ஸுமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாவில் நல்லா டிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பார்த்துக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வரும்போது நல்லா வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது போலவே மற்ற எல்லாத்தையுமே நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். நான் யூஸ் பண்ணியிருக்க பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டில் செஞ்சது தான். கோதுமை பிரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்மளுடைய பொட்டேட்டோ நக்கெட்ஸ் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ரெடி பண்ண உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரை பண்ணால் நல்லாவே இது செட் ஆகி சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து ஒரு நார்மல் சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா எடுத்து போட்டுடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம போட்ட உடனே மேலே உள்ள பார்ட்ஸ்லாம் வந்து கரிஞ்சிரும், உள்ளே வந்து வெந்து வராது. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு மேலே நல்லா ஒரு கோல்டன் கலரில் வரும். வந்ததுக்கப்புறம் இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இது போலவே எல்லா நக்கெட்ஸுமே பொரித்து எடுத்துட வேண்டியதான். எல்லாத்தையும் மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நம்மளுடைய நக்கெட்ஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பொட்டேட்டோவில் செஞ்சது அப்படிங்கிறனால டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும்னு நினைக்காதீங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த ரெசிபியை நோன்பு டைமில் இஃப்தாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிட்ஸுக்கும் இது வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ரிசல்ட்டை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.